சிம்ம ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம். சமீப காலமாக எல்லாமே கை கெட்டின தூரத்தில் வருது, ஆனால் கடைசி நிமிஷத்தில் நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனால் உங்களுக்கே ஒரு வழி தெரியாமல் தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலாக நடக்கிற தடை இல்லைங்க, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனால் பயப்படாதீங்க, சிம்ம ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போகிறார். அந்த சாவி வேற எதுவும் இல்லை, உங்கள் குலதெய்வம் தான். உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசில் நினச்சிக்கிட்டு குலதெய்வத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்கள் மன பாரத்தை பாதியாக குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம குடும்பத்தில் இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கே தான் இருக்குது. வாழ்க்கையை மாற்ற போகிற இன்றைய சிம்ம ராசி பலன்களுக்குள்ளே போகலாம் வாங்க. அன்பான சிம்மராசி நேயர்களே, நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நெருப்பு ராசிக்காரங்க தலைமை பண்பு, தன்னம்பிக்கை, தைரியம் மற்றும் தாராள மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பீங்க. உங்களுடைய ஆளுமை திறன் மிகச்சிறப்பாக எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவணும், சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் கொண்டவங்க. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மேலே பாசமும் அளவு கடந்த அன்பும் வச்சுருப்பீங்க. இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. மிகப்பெரிய லட்சியத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதற்கான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் தனி திறமைகளோடு செயல்படக்கூடிய தலைவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. இப்படி சிறப்பான குணங்களை கொண்ட சிம்ம ராசி மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதமில் இருக்கவங்களுக்கு மனசில் நினைச்ச காரியங்களை புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டியது அவசியம். எந்த இடத்துலையும் உங்களுடைய முன்கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. சுபகாரியம் தொடர்பான பேச்சுக்களில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற போகுது. நெருக்கமானவங்க கிட்ட எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் புரிதலும் அதிகரிக்கும். பண வரவு இருக்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகளில் திடீர் முடிவுகள் கிடைக்கும். தாய் வழி உறவுகள் கிட்ட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் உங்களுக்கு நிதானம் ரொம்பவே அவசியம்ங்க. எதிர்பாலின மக்கள் மூலம் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். நெருப்பு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்களிடையே ஒத்துழைப்பு மனசுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்த போகுது. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாமல் போகிறதும் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் அவஸ்தைப்படுறதும் இருக்குது அப்படின்னா அதற்கு சில காரியங்கள் இருக்கும். மனுஷங்களாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய முற்பிறவியில் செஞ்ச நன்மை தீமைகளுக்கு தகுந்தபடி இந்த பிறவியிலும் இன்ப துன்பங்கள் எல்லாமே அனுபவிக்கிறாங்க. சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முற்பிறவி வாழ்க்கை ரொம்பவே சிறப்பானதாகவும் அதே சமயத்தில் அதிகாரம் கொண்டதாகவும் இருந்திருக்கும். நீங்க ஒருவேளை ஒரு குறுநில மன்னராகவோ அல்லது ஒரு ஊரின் தலைவராகவோ அல்லது பலருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தராகவோ இருந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியிலும் செல்வ செழிப்பிலும் இருந்தபோது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செய்த சில தவறுகள் இந்த பிறவியில் உங்களுக்கு தொடர்ச்சியான துன்பங்களை கொடுத்துட்ருக்கு. முக்கியமாக முற்பிறவியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கலாம். உங்ககிட்ட உதவி அப்படின்னு நம்பி வந்த ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிஞ்சும் வெறும் அகந்தையின் காரணமாக அவங்கள திருப்பி அனுப்பியிருக்கலாம். கூட வேலை செஞ்சவங்களையும் உங்களுக்கு கீழே இருந்தவங்களையும் ரொம்பவே கடுமையாக நடத்தி அவங்களுடைய கண்ணீருக்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்கலாம். அந்த ஏழை எளிய மக்களின் துயரமும் கண்ணீரும் பலவிதமான தடைகளாக இப்பொழுது உருவெடுத்து நிற்குது. அதே போல முற்பிறவியில் உங்களுடைய முன்னோர்களுக்கும் வயதில் மூத்தவங்களுக்கும் நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாம விட்டிருந்திருக்கலாம். இறைவனிடத்தில் நிறைய வேண்டுதல்களை வச்சு அதை நிறைவேற்றாம நீங்கள் விட்டுருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்களால் இப்போ இருக்கக்கூடிய இந்த பிறவியில் உங்களுக்கு பல்வேறு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த முற்பிறவி கர்ம வினைகள் இந்த பிறவியில் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக உழைச்சாலும் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் கடைசியில் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வந்து சேரும். நீங்கள் உயிராக நினைச்ச உறவுகளும் நண்பர்களும் உங்களுக்கு எதிராகவே திரும்புவாங்க. உங்களால் முன்னேறியவங்க உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடையலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு காரியத்தை தொடும்போது சூப்பராக செஞ்சு முடித்தாலும் கடைசியில் ஏதோ ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு தடை வந்து அந்த காரியம் முழுசாக கெட்டு போகும். கையில் பணம் வந்தாலும் அது இடம் தெரியாமல் ஏதோ ஒரு வழியில் செலவாயிரும். குடும்பத்துக்குள்ளேயே கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டைகள் மன நிம்மதியை கெடுக்கும். மனசுக்குள்ளே எப்போவுமே இனம் புரியாத ஒரு கவலையும் நாம் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம், நமக்கு மட்டும் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு போராட்டங்கள் கஷ்டங்கள் அப்படின்னு ஒரு ஆதங்கம் எப்போவுமே உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். இது அனைத்து
அனைத்துக்கும் அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்பிறவியில் செஞ்ச அந்த கர்ம வினைகள் தான் காரணமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் மனம் தளரவோ பயப்படவோ தயங்கிட்டுருக்கவோ வேண்டாமுங்க. சூரியனை அதிபதியாக கொண்ட நீங்கள் எதுக்குமே அஞ்சாத நெஞ்சம் கொண்டவங்களாக இருப்பீங்க. எப்படிப்பட்ட நெருக்கடியையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பிலேயே உண்டு. இந்த கர்ம வினைகளை எப்படி கழிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஜோதிட சாஸ்திரங்கள் நமக்கு தெளிவான சில வழிகளை எல்லாம் சொல்லியிருக்கு. முதலாவதாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய நான் அப்படிங்கிற அகந்தையை நீங்கள் முழுசாக விடணும். எந்த இடத்துலையும் யாரையும் குறைச்சும் மதிப்பிடக்கூடாது. ஏழை எளிய மக்களுக்கும் உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். குறிப்பாக உழைக்கும் தொழிலாளர்களை ஒருபோதும் தரைக்குறைவாக நடத்தக்கூடாது. அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஆதரவற்ற முதியோர் இல்லங்களுக்கு சென்று அங்கே வயதானவங்களுக்கு உணவு மற்றும் ஆடைகளை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானமாக கொடுக்கலாம். இதையெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் சரியாக செஞ்சீங்க உங்களுடைய கர்ம வினைகள் பெருமளவு குறையும். உங்க வாழ்க்கையில நீங்க கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம், சமூக அந்தஸ்தும் கிடைக்க போகுது. பல மாதங்களா ஏன் பல வருடங்களா நீங்க அனுபவிச்சு வந்த பொருளாதார நெருக்கடிகளும் பண கஷ்டங்களும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. உங்களுடைய கையில பணம் சுத்தமா தங்காம இருந்திருக்கும். நீங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு வகையில செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சேமிப்பு அப்படிங்கிறதையே முழுசா செஞ்சிருக்க முடியாது. அவங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு பல நேரங்களில் மற்றவங்க கிட்ட கையேந்து நிற்க வேண்டிய சூழல் எல்லாம் தள்ளப்பட்டு இருந்திருப்பீங்க. கடன் தொல்லையால் பல இரவுகளில் தூக்கத்தை தொலைச்சிட்டு நாளைக்கு விடிஞ்சா கடன் கொடுத்தவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு ரொம்பவே மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்காத எனக்கு மட்டும் ஏன் இந்த பண கஷ்டம் தொடர்ந்து வருது அப்படின்னு கடவுள்கிட்டையும் பல முறை கண்ணீரோடு வேண்டிட்டு இருந்திருப்பீங்க. உங்ககிட்ட பெருசாக பணம் இல்லை, வசதி இல்லை, வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால சொந்த பந்தங்களுக்கு இடையிலும் நண்பர்களுக்கு மத்தியிலும் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க மத்தியிலும் நீங்கள் பட்ட அவமானங்களும் சந்தித்த புறக்கணிப்புகளும் சொல்லி மாளாது. நீங்கள் உண்மையாகவே கடுமையாக உழைச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் உழைப்பிற்கான பலனையும் பாராட்டையும் வேறு யாரோ அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. உங்களை ஏளனமாக பார்த்தவங்க, நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்து சிரித்தவங்க, உங்களை உதாசனப்படுத்தினவங்க, மனசளவில் உங்களுக்கு மிகப்பெரிய காயத்தை உண்டாக்கி இருக்காங்க. இயல்பாக பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற குணம் கொண்டவங்களாக நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு கேட்கும் பொழுது உதவி செய்யக்கூடிய சூழல் இருந்தும் என்னால் முடியாதுன்னு உதாசனப்படுத்தி இருப்பாங்க. உங்களுடைய சூழலை பயன்படுத்திக்கிட்டு அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க. ஏன் எதுக்கு நிறைய கேள்விகளை கேட்டு நீங்களாகவே உங்களுடைய தேவை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப கடுமையாக நடந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட இருண்ட காலங்கள் எல்லாத்துக்குமே முடிவு வரப்போகுதுங்க. இதுக்கெல்லாம் நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரமாக தான் கிரக நிலைகளும் உங்களுடைய வேண்டுதல்களும் கடின உழைப்பும் இருக்க போகுது. இதுவரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த தரித்திர நிலை விலகி மகாலட்சுமியுடைய முழு அருளும் கடாட்சமும் உங்களுடைய இல்லம் தேடி வரப்போகுது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத பல திசைகளில் இருந்தும் செல்வ வரவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு புதிய புதிய வழிகள் எல்லாம் உங்களுக்கு வருமானம் பெருகும். நீங்க செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தொழில் திடீர்னு ஒரு பெரிய எழுச்சி ஏற்படும். தொழில் செய்யும் இடங்கள்ல மக்களின் வரவு அதிகரிக்கும். விற்பனை பல மடங்கு பெருகி நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானம் பல மடங்கு உயரப்போகுது. நீண்ட நாட்களாக ஒருத்தரை முழுசா நம்பி பெரும் பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப கேட்க முடியாமல் அல்லது அவங்க திருப்பி தராமல் ஏமாந்து போய் இருந்திருப்பீங்க. அது கைக்கு வராது அப்படின்னு முழுசாக நீங்கள் மறந்து கைவிட்ட அந்த தொகையானது மீண்டும் உங்கள் கைக்கு கிடைக்க போகுது. உங்களை ஏமாற்றவங்க தன்னோட தவறை உணர்ந்து குற்ற உணர்ச்சியோடு இனிமேல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கான பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. பல ஆண்டுகளாக விற்க முடியாமல் இழுபறியில் கிடந்த நிலம் அல்லது சொத்துக்களுக்கு இப்போ லாபகரமாக நல்ல விலைக்கு விற்க போகுது. அதன் மூலமாக நீங்களே எதிர்பாராத ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும் பொழுது புதிதாக வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்வீங்க. பல வருஷங்களாக வறுமையிலும் கடனிலும் வாழ்ந்து வந்த உங்களுடைய குடும்பத்தின் நிலை முற்றிலுமாக மாறி எல்லோர் முகத்திலும் நிரந்தரமான புன்னகை மலரப்போகுது. இதுவரை உங்களை வெறும் கடன்காரர்களாகவே மட்டும் பார்த்தவங்க இனிமே பெரும் செல்வந்தராக பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. உங்களை ஏளனம் செஞ்சவங்க எல்லாமே வாயடிச்சு போகிற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையானது மிக உயர்ந்த இடத்துக்கு போக போகுது. இந்த சமுதாயத்தில் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது, உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு அதிகாரப்பூர்வமான இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. வறுமை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக விலக போகுது. கடந்த காலங்களில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் சிந்தன வியர்வைக்கும் கொடுத்த உழைப்பிற்கும் கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் பட்ட அவமானங்கள் ஏராளமாக இருந்திருக்கும். அலுவலகத்தில் மற்றவங்க செஞ்ச தவறுதலுக்கு எல்லாம் நீங்கள் பொறுப்பேற்று வீண் பழி சுமத்தப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய அத்தனை சோதனை காலங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களுடைய கடின உழைப்புக்கும் நேர்மைக்கும் முழுமையான பலன் கிடைக்கக்கூடிய
பொன்னான காலமாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது. நீங்கள் எந்த இடத்துல வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்றபடி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் எதுக்குமே ஆக மாட்டீங்க அப்படின்னு உதாசனப்படுத்திய சொந்த பந்தங்கள் எல்லாரும் மீண்டும் உங்ககிட்ட நெருங்கி வந்து பழகுவாங்க. பல வருஷங்களாக வேலையில் ஒரு பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த பதவி உயர்வு இனி வரும் காலகட்டங்களில் உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களுடைய மேல் அதிகாரிகள் இதுவரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இனிமேல் உங்களுடைய திறமையை முழுசாக உணர்ந்து உங்களை கொண்டாட போகிறாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க. முடங்கி கிடந்த தொழில்கள் கூட மீண்டும் சிறப்பாக நடக்க போகுது. அந்த தொழிலை விரிவுபடுத்தி பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முதலாளியாக மாறக்கூடிய ராஜயோகம் உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் புதுசாக எந்த ஒரு தொழிலை தொடங்க நினைச்சாலும் அது உங்களுக்கு அமோகமான வெற்றியை தேடித்தரும். வாடிக்கையாளர்கள்ட்ட உங்களுக்கு இருந்த நட்பெயர் பல மடங்கு உயரப்போகுது. கூட்டாளிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடிவடையும். அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு ஒப்பந்தமும் அல்லது தொழில் தொடர்பான உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது எளிதாக கிடைக்கும். கடந்த காலங்களில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்திச்சுட்டு வந்த நிம்மதியற்ற சூழல்களும் மனவேதனைகளும் சொல்லி அடங்காது. கணவன் மனைவிக்குள்ளே எதுக்கெடுத்தாலும் சண்டை பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். தினமும் உங்கள் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல இருந்திருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கை துணை மீது அன்பையும் பாசத்தையும் வச்சிருந்தாலும் அதை முழுசா புரிஞ்சுக்காமல் உங்களை தவறாகவே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. குடும்பத்தோட முன்னேற்றத்திற்காக உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் தியாகம் செஞ்சுட்டு இரவு பகல் பாராமல் உழைச்சாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களால உங்களுக்கு எந்த விதமான மரியாதையோ உரிய அங்கீகாரமோ கிடைச்சிருக்காது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சொத்துக்காகவோ அல்லது சிறு சிறு காரணங்களுக்காக உங்களை எதிரியாக பாவித்து உங்களை விட்டு வெகு தூரம் விலகி சென்றிருப்பாங்க. உறவினர்கள் மத்தியில் நீங்கள் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு எப்போவுமே கெட்ட பெயர் தான் வந்து சேர்ந்திருக்கும். பல சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அழைக்காமல் புறக்கணிச்சிருப்பாங்க. உங்களை மனசளவில் ரொம்பவே காயப்படுத்தி இருப்பாங்க. திருமண வயசில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பல வருஷங்களாக திருமணம் எத்தனையோ வரன்கள் பார்த்தும் பொருத்தம் இல்லாமல் எதுவுமே கைகூடாமல் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன காரணத்தினால தள்ளி போய் பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கும். நமக்கு திருமணமே நடக்காதா அல்லது நல்ல வாழ்க்கை அமையாதா அப்படின்னு ஏக்கம் ஆழமாக உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். அதே போல் திருமணம் முடிஞ்சு பல வருஷங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல மருத்துவமனைகளுக்கு ஏறி இறங்கி பல புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போய் வேண்டியும் எந்த ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்னு ஏமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க. சுற்றி இருக்கவங்க முதுகு பின்னாடி குழந்தை இல்லாதவங்க அப்படின்னு குத்தி காட்டி பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய இதயத்தை ரணமாக மாற்றியிருக்கும். இந்த காலம் எல்லாமே உங்களுக்கு முடிய போகுது. இந்த வருடத்தின் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல திருமண வரன் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இத்தனை காலமாக இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடுகளும் பனிப்போல் விலகி இருவருக்கிடையே அந்யோன்யமும் அன்பும் காதலும் பல மடங்கு அதிகரிக்க போகுது. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கல்வியிலும் அறிவிலும் சிறந்து விளங்கி உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. உங்களை விட்டு விலகி சென்ற சகோதர சகோதரிகள் உறவினர்கள் அவங்களுடைய தவறை உணர்ந்துகிட்டு மீண்டும் உங்களை தேடி வந்து உரிமையோடு உறவாடுவாங்க. உங்களை யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல அவமானப்படுத்தி ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டும் பார்க்கும் அளவிற்கு உங்களுடைய குடும்பம் மற்றும் சமூக அந்தஸ்து மிக உயர்ந்த நிலையை அடைய போகுது. உங்கள் ராசியில் லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் இதுவெல்லாம் எல்லாருக்கும் நடக்குமா எனக்கு நடக்குமா அப்படின்னு எந்த இடத்துலையும் எதிர்மறையான எண்ணங்களோடு நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை 100% ஈடுபாட்டோட குலதெய்வத்தை வேண்டிட்டு செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் நிச்சயமாக 100% பலன்கள் வந்து கிடைக்குங்க. சிவன் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய உயர்வை தரும். சிவன் வழிபாடு தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தருது. சிவன் வழிபாடு தான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தருது. சிவன் ஆலயத்தில் ஒரு 5 நிமிடம் அமர்ந்து அப்புறம் எந்திரிச்சுவாங்க. மிகப்பெரிய நன்மை. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. சிவன் கோவிலில் மட்டும்தான் 5 நிமிஷம் உட்காரணுமா? யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. சிவபெருமான் இருக்கக்கூடிய ஆலயங்களில் சாமியை கும்பிட்டு வழிபாடு செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து எந்திரிச்சு வரணும். ரொம்ப 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 நல்லதுங்க. ஆனால் பெருமாளுடைய ஆலயத்துக்கு போனீங்க அப்படின்னா வணங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா அங்கே வந்து லக்ஷ்மி தாயார் இருப்பாங்க. சாமி கும்பிட்டு உட்காந்திங்கன்னா உட்காந்துக்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதனால் சாமி கும்பிட்ட உடனே வீட்டுக்கு வர்றது வந்து எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் சாமி கும்பிட்ட உடனே வீட்டுக்கு வந்துடணும். சிவன் ஆலயத்தில் மட்டும்தான் சிவபெருமானை வணங்கி பிறகு அமர்ந்து கொஞ்சம் நேரம் நிதானித்து சாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் புறப்பட்டு வரணும். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரும், மிகப்பெரிய நன்மை தரும், நீண்ட ஆயுளை தரும், உடல் ஆரோக்கியத்தை தரும், குடும்ப சந்தோஷத்தை தரும், மகிழ்ச்சியை தரும், 16 செல்வங்களையும் அள்ளி நமக்கு தரும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு ஆகம விதின்னு சொல்லுவாங்க. ஆகம விதி கோயில்களுக்கு மட்டும் இல்லை, மனிதன் அவங்களுக்கு உண்டுங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் இதுதான். ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. சிம்மராசிக்காரர்கள் அன்னதானம் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய
ஏற்றத்தை தரும். எந்த ராசியாக இருந்தாலும் அன்னதானம் பண்ணால் நல்லதுங்க. பாவம் போக்குறதுக்கு ஒரே வழி பசியை தீர்க்கணும். இது நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. உடை, பசி இது ரெண்டையும் யாருக்காவது நீங்கள் சரி பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மிகப்பெரிய பாவம் போகும். முன்னோர்களுடைய பாவம் போகும். எந்த வயசில் நீங்கள் இந்த நல்லது செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதுங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க. வரக்கூடிய வாய்ப்பில் தவற விட்டுறாதீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.